ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கான்செப்ட் என்னென்னா இந்திய பொருளாதாரம். ஆல்ரெடி இந்திய பொருளாதாரம் பற்றி நம்ம 3 வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதை பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரம் போய் பாருங்கள். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஆல்ரெடி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெண்மை புரட்சியின் தந்தை யார் அப்படின்னா வர்கீஸ் குரியன் அப்படிங்கிறவர் தான். டாக்டர் வர்கீஸ் குரியன் தான் வெண்மை புரட்சியோட தந்தை. பட்ஜெட் என்ற வார்த்தை எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது? பட்ஜெட் என்ற வார்த்தை எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னா பிரெஞ்சு மொழியிலிருந்து பெறப்பட்டது. திட்டக்குழு 1950ஆம் ஆண்டு முதல் 1950ஆம் ஆண்டு எதன் மூலமாக அமைக்கப்பட்டது? திட்டக்குழு 1950ஆம் ஆண்டு எதன் மூலமாக அமைக்கப்பட்டதுன்னா ஆப்ஷன் சி, நிர்வாக ஆணையத்தின் மூலமாக. ஐந்தாண்டு திட்டத்தினை வகுப்பது யார் அப்படின்னா திட்டக்குழு. ஐந்தாண்டு திட்டம் வகுப்பது திட்டக்குழு தான். அடுத்தது, கீழ்கண்டவற்றுள் எது இந்திய பொருளாதார திட்டமிடுதலின் நோக்கம் அல்ல? அப்படின்னா ஆப்ஷன் ஏ, மக்கள் தொகை வளர்ச்சி அவங்க கணக்கே பண்ண முடியாது. ஸோ அது. அடுத்தது, FERA என்பது டேஷ் பரிவர்த்தனை அப்படின்னா ஆப்ஷன் ஏ, அயல்நாட்டு பரிவர்த்தனை முறைப்படுத்தப்பட்ட சட்டம் தான் FERA அப்படிங்கிறது. அயல்நாட்டு பரிவர்த்தனை முறைப்படுத்தப்பட்ட சட்டம். தேசிய வருமானம் ஒரு மொத்த காரணி வருமானம். தேசிய வருமானங்கிறது ஒரு மொத்த காரணி வருமானம். இந்தியாவின் பணக்கொள்கையை வடிவமைப்பது யார் அப்படின்னா ஆப்ஷன் பி, ரிசர்வ் வங்கி தான் வடிவமைக்கும். அடுத்தது, லாப நோக்கத்திற்காக செயல்படாத வங்கியினை குறிப்பிடுக அப்படின்னு கேட்டாங்க. லாப நோக்கத்திற்காக செயல்படாத வங்கி எது அப்படின்னா ஆப்ஷன் பி, ரிசர்வ் வங்கி தான் லாப நோக்கத்திற்காக செயல்படல. இந்தியாவின் பெரிய பொதுத்துறை வங்கி எது? அப்படின்னா ஆப்ஷன் சி, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. 14 வணிக வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்ட ஆண்டு என்ன? 14 வணிக வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ, 1969 தான் 14 சேர்த்தாங்க. 1980லையும் ஒரு 6 வங்கி சேர்த்துருக்காங்க. அடுத்தது, இந்தியாவில் இரண்டாவது முறையாக 6 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்ட நாள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவில் இரண்டாவது முறையாக 6 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்ட நாள் எது அப்படின்னா ஆப்ஷன் பி, 1980. போன தடவை சொன்னல அதே தான். இந்தியாவில் ₹1 பணத்தில் கையெழுத்திட்டிருப்பவர் யார்? இந்தியாவில் ₹1 பணத்தில் கையெழுத்திடுபவர் யார் அப்படின்னா நிதித்துறை செயலாளர். ஆப்ஷன் ஏ, நிதித்துறை செயலாளர். உலகம் இன்று ஒரு கிராமமாக இயங்குவதற்கு காரணம் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி, தகவல் தொடர்பு புரட்சி. நம்ம செல்ஃபோன்ஸ்லாம் தான் இப்போ ஒன்றிணைஞ்சு இருக்கும் தகவல் டிஜிட்டலாக. அடுத்தது, எந்த வரியில் வரி நிகழ்வும் வரிச்சுமையும் ஒருவர் மீதே விழுகிறது? வருமான வரி மூலமாக தான். அடுத்து, பொறுத்துக 1986 தமிழ்நாடு அர்ச்சகர் சட்டம், யார் வேணாலும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படிங்கிறது நிறைவேற்றினாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 2005 தகவல் உரிமை சட்டம் நடந்துச்சு. 2006 1986 அப்படின்னா நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம். 2005 அப்படின்னா தகவல் உரிமை சட்டம். 2006 அப்படின்னா தமிழ்நாடு அர்ச்சகர் சட்டம். 1947 உலகத்தர அமைப்பு ISO அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது, எந்த எரிபொருள் தொழில் புரட்சிக்கு ஆதாரமாய் இருந்தது? எந்த எரிபொருள் தொழில் புரட்சிக்கு ஆதாரமாக இருந்தது அப்படின்னா ஆப்ஷன் பி, நிலக்கரி. இந்திய மக்கள் தொகை கணக்கெடுக்கப்படுவது எத்தனை வருஷத்துக்கு ஒரு முறை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி, 10 வருடங்களுக்கு ஒரு முறை தான் கணக்கெடுப்பாங்க. அடுத்தது, வேலையில்லா திண்டாட்டத்திற்கான பசுவதி கமிட்டி எந்த வருடம் அமைக்கப்பட்டது? வேலையில்லா திண்டாட்டத்திற்கான பசுவதி கமிட்டி எந்த வருடம் நியமிக்கப்பட்டது அப்படின்னா ஆப்ஷன் பி,
ஆப்ஷன் பி 1970. விவசாய வருமானத்திற்கு இதிலிருந்து விலக்கு அளிக்கப்படுகிறது. விவசாய வருமானத்திற்கு இதிலிருந்து விலக்கு அளிக்கப்படுகிறது எதை சொல்லலாம் அப்படின்னா ஆப்ஷன் பி வருமான வரி. வருமான வரி, விவசாயத்துக்கு வருமான வரி கிடையாது, ஏன்னா கணக்கு எவ்வளோன்னு பண்ண முடியாது. அடுத்தது பாருங்கள், டிஎன்பிஎஸ்சியோட 2வது கிளிப்பிங்ஸ் இது. இந்தியா ஏற்றுமதி குறைந்த வளர்ச்சி காரணம். இந்திய ஏற்றுமதி குறைந்த வளர்ச்சிக்கு காரணம் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி மற்ற நாடுகளின் போட்டி அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது கீழ்காணுபவற்றுள் சார்பு துறையை சார்ந்த துறையை கண்டறிய. கீழ்காணுபவற்றுள் சார்பு துறையை சார்ந்ததுன்னா வணிகம், போக்குவரத்து, கல்வி, நலவாழ்வு அப்படின்னு சொல்லலாம். இந்திரா ஆவாஸ் திட்டத்தின் நோக்கம் என்ன அப்படின்னா இலவச வீட்டு வசதியை ஏற்படுத்துதல். அடுத்தது நாட்டு வருமானத்தின் மற்றொரு பெயர். அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்த நாட்டு உற்பத்தி. நாட்டு வருமானத்தின் மற்றொரு பெயர் மொத்த நாட்டு உற்பத்தி. அந்நிய செலாவணியின் பாதுகாவலன் யார்? அந்நிய செலாவணியின் பாதுகாவலன் ரிசர்வ் வங்கி. கீழ்கண்டவற்றுள் எது பொருளாதார நடவடிக்கைகளில் சம்பந்தப்படவில்லை அப்படின்னா ஆப்ஷன் சி குழந்தையை கவனித்துக் கொள்ளும் தாய். பணத்தின் மதிப்பீடு என்பது நுகர்வு திறனை அடிப்படையாக கொண்டது. ஆப்ஷன் ஏ நுகர்வு திறனை அடிப்படையாக கொண்டது. அடுத்தது பணத்தின் செலவழிக்கப்படாமல் இருக்கும் ஒரு பகுதியே சேமிப்பு எனப்படும். சமநிலை விலை கீழ்கண்டவற்றுள் எதனை சமன்படுத்துகிறது அப்படின்னா ஆப்ஷன் ஏ தேவை மற்றும் அளிப்பு. இவற்றிற்கிடையே தலைகீழான உறவு காணப்படுகிறது அப்படின்னா ஆப்ஷன் ஏ விலை மற்றும் தேவைக்காக. விலை ஒரு இருக்கும், தேவை ஒரு இடத்துல இருக்கும். ஸோ அதுதான் தலைகீழ் மதிப்பு காணப்படுகிறது. ஓகேங்களா? அடுத்தது அளிப்பை தீர்மானிக்கும் காரணிகள் என்ன அப்படின்னா அளிப்பை தீர்மானிக்கும் காரணிகள் மேற்கூறிய அனைத்தும் தான். அதாவது உற்பத்தி தொழில்நுட்பம், உற்பத்தி காரணிகள், விலைகள், வருகைகளும் சலுகைகளும் தான் அளிப்பை தீர்மானிக்கும் காரணிகளாக இருக்குது. அடுத்தது பொறுத்துக்க பார்த்திங்கன்னா 5ஆண்டு திட்டம் வருடம் எப்போ அந்த திட்டம் நிறைவேற்றினாங்க அப்படிங்கிறது தான். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா 8வது 5ஆண்டு திட்டம் 1992 to 97 நிறைவேற்றினாங்க. அடுத்த 5ஆண்டு திட்டம் அதாவது 6வது 5ஆண்டு திட்டம் ஃபஸ்ட்டு திட்டம் அதாவது 8வது 5ஆண்டு திட்டம் 56 to 61 நிறைவேற்றுறாங்க. 6வது 5ஆண்டு திட்டம் 92 to 97 நிறைவேற்றுறாங்க. அடுத்து 4வது 5ஆண்டு திட்டம் அப்படின்னா 69 to 74. 2வது 5ஆண்டு திட்டம் அப்படின்னா 80 to 85 நிறைவேற்றுறாங்க அப்படிங்கிறது தான் கரெக்டு. ஓகேங்களா? அடுத்தது நிகர நாட்டு உற்பத்தி என்பது என்ன? நிகர நாட்டு உற்பத்தி என்பது என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ மொத்த நாட்டு உற்பத்தி தேய்மானம். இயற்கைவாதிகள் உற்பத்தி தொழில் உற்பத்தி தொழில் என கருதியது எதை? இயற்கைவாதிகள் உற்பத்தி தொழில் என கருதியது ஆப்ஷன் பி வேளாண்மை தான் கருதினாங்க. இந்திய இம்பீரியல் வங்கி டேஷாம் ஆண்டு தேசியமயமாக்கப்பட்டு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என பெயர் மாற்றப்பட்டது. இந்திய இம்பீரியல் வங்கி டேஷ் ஆண்டு தேசியமயமாக்கப்பட்டு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடன் இணைக்கப்பட்டது அப்படின்னா ஆப்ஷன் சி 1955 இணைக்கப்பட்டுச்சு. இந்தியாவில் உள்ள பெரும் தொழில்களில் பழமையானது அப்படின்னா ஆப்ஷன் ஏ வேளாண்மை துறை தான். அடுத்தது பொறுத்துக்க தான் அதேமாரி ஆப்ஷன் ஏ என்ன அப்படின்னா நுகர்வு அப்படின்னா பயன்பாடு. உற்பத்தி அப்படின்னா அலகு. அங்காடி அப்படின்னா நிறைவு போட்டி.
பகிர்வு அப்படின்னா வாரம். அப்போ என்ன ஆன்சர் கரெக்டு? 17க்கு ஆப்ஷன் பி கரெக்டானது. இந்தியாவில் மறைமுக வேலையின்மையை காணப்படும் துறை. இந்தியாவில் மறைமுக வேலையின்மை காணப்படும் துறை வேளாண்மை துறை. ஸோ இந்த வீடியோவில் சில தடங்கல்கள் இருந்தாலும் கடைசி வரைக்கும் கேட்டவர்களுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.